இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மாயாவும் அக்ஷயாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி போன வீடியோ போட்டிருந்தேன். அது முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து அவங்க ஒரு கான்வர்சேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா மாயாவுக்கு ஒரு பயம். இப்போது அவங்க ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருந்துகிட்டே இருக்குது. அவங்க தப்பு பண்ணல அப்படின்னா ஏன் இவங்க இவ்வளோ விஷயங்கள் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியல. என்ன அப்படின்னா மாயா வந்து அக்ஷயா கிட்டே வந்து கேட்குறாங்க, நான் வந்து இப்போது வெளியே வந்தால் நான் ஒரே ஒன்று கேட்குறேன், இது மட்டும் சொல்லு. நான் இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னா நான் இங்கேயே இருக்கட்டுமா இல்லை ஊருக்கு போயிட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன மீன் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிறதே அக்ஷயாவுக்கு சுத்தமாக புரியல. அதுக்கு வந்து நீங்கள் ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க செம ஷாக் ஆகிட்டாங்க. என்னது ஊருக்கு போயிடணுமா, அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் என்ன கேட்குறீங்க, இங்கே இருக்கணுமா இல்லை கேரளாவில் இருக்கிறது நல்லதா கேட்குறீங்களா அப்படின்னு. அப்படி கேட்கல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க கேட்குற மீனிங் வந்து புரிஞ்சிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை இங்கே இல்லை நிறைய இடங்களில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பிரதீப் ஃபேன்ஸ் வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க எங்கேயாவது வெளியே போனால். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய இடங்களில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த ரெட் கார்டு இஷ்யூனால். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவங்க ரெஃபர் பண்ணி தான் வந்து நான் ஊரில் இருக்கலாமா இல்லை வெளியே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா ஒரு மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க திரும்ப கேட்குறாங்க, திரும்ப நோண்டி கேட்குறாங்க, முட்டை தக்காளி இதெல்லாம் வச்சு ஏதாவது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ ஏன் நீங்கள் அவ்வளோ யோசிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அக்ஷயா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து நான் ஒன்று சொல்லுவேன், சோஷியல் மீடியாவை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க. அதே மாதிரி புரிஞ்சுக்கிற நிறைய ஆடியன்ஸும் வந்து இங்கே பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ண விஷயத்த ஓன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஓன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அக்ஷயா வந்து சொல்லிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. பட் அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. மாயா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ அவங்க டேரெக்டாக கேட்காம அதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்து இப்போது அவங்க இன்டெரக்டாக வந்து இப்படி கேட்டு அவங்க ஒரு இன்புட் வாங்கின மாதிரி தான் இது இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக மாயா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ யோசிக்கிறாங்க, முக்கியமாக அவங்க அந்த ஒரு பாயிண்ட்டை தான் வந்து இப்போ இல்லை நிறைய டைம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது ஆக்சுவலாக வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு தெரியுதா இல்லை என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.